நான் இது வரைக்கும் 27 தொகுதி பிரச்சாரம் முடிச்சிட்டேமா. 100% சொல்றேன். வர்ற எழுச்சியை பார்த்தா அந்த 27 தொகுதியில திமுக ஜெயிக்க போறது உறுதி. 40க்கு 40 ஜெயிக்க போறது உறுதி. அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாம் போடுறீங்கல்ல ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களா? வச்சே ஆகணும். ஏன்னா மோடி நமக்கு நிறைய வாட்டி வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. நாம அப்பப்ப அவருக்கு வேட்டு வைக்கணும். வைப்பீங்களா? என்னைக்காவது வந்து தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்த்திருக்காராமா? தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருவாரு. இப்போ ஒரு 10 நாளா இங்கே தான் சுத்திட்டு இருக்காரு. இப்போ திருப்பி நாளைக்கு வராரு. நான் சவால் விட்டு சொல்றேன், திரு மோடி அவர்களே, நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அது வரைக்கும் இங்கேயே வந்து வீடு எடுத்து தமிழ்நாட்டிலே வந்து தங்குங்க. தினமும் சுத்துங்க. நீங்க சுத்த நான் சொல்றேன், நான் சவால் விடுறேன், தமிழ்நாட்டில் உங்களால பாஜகவால ஒரு தொகுதியில கூட உங்களால ஜெயிக்க முடியாது. எங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சுயமரியாதை மிக்க மக்கள். பெரியாரோட மண்ணில் நின்று சொல்றேன். தமிழ்நாட்டில் 3 பிரதான கட்சி இன்றைக்கு போட்டியிடுது. அது 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒரு கட்சி ஏதோ தேர்தல் நிற்பதற்காக நிற்கிறாங்க. 2 கட்சின்னு உங்களுக்கு எந்த கட்சின்னு தெரியும். ஒன்று அண்ணா திமுக, மற்றொன்று திமுக. இந்த 2 கட்சி தான் போட்டி. அதுல முதலிடத்தில் இருப்பது அண்ணா திமுக. கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன? பாஜக போட்டு கொடுத்த பிளான் படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க. உங்களால அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது. இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும்? உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிக்கிறாங்க உங்க மேல. கட்சியை மொத்தமா லீஸுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை. இந்தியாவுக்கு எப்படி மோடி இருண்ட ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இருண்ட ஆட்சியை தந்தவர் பழனிசாமி. அதிமுக காரங்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த தேர்தலில் உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஏன்னா நீங்க அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது, மத்தியிலேயும் ஆளுங்கட்சி கிடையாது. இந்த தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் முதலமைச்சராக வர போறது கிடையாது, பிரதமராக போறது கிடையாது. அதிமுகவுடைய கோபம் யார் மேல? திமுக மேல. அதனால நீங்க எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெற்றி பெற வையுங்கள். இந்த பகுதி, இந்த மாவட்டத்தை வளம் பெற நிச்சயமாக நாங்க செய்வோம். வாக்குகளை வீணாக்க கூடாது. பாஜக மதவெறி பிடித்த கட்சி என்று சொன்னால் பாமக ஜாதி வெறி பிடித்த கட்சி, அவ்வளவுதான். பாஜக நோட்டாவுக்கும் கீழே ஓட்டு வாங்குகிற கட்சி, அவ்வளவுதான். அதுல பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்ந்து தற்கொலை முடிவை எடுத்துக் கொண்டிருக்கும். வேற வாய்ப்பே அதுக்கு இல்லை. எல்லா கட்சிகளோட கூட்டணி நடத்தி பார்த்தாங்க ராமதாஸ் அவர்கள். காலையில் இந்த பாயில படுத்திருக்கார், மதியானம் அந்த பாயில படுத்திருக்கார். கேட்டா உருட்டு போயிட்டேங்கிறார். இவர்கள்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வணக்கம். இது கேள்வி களம். முதற்கட்ட தேர்தல் விறுவிறுப்பான தேர்தல் பரப்புரை. இதற்கு மத்தியில் என்ஐஏ, சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இதனுடைய இயக்குநர்கள் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தில் போய் இன்றைக்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு டெல்லி போலீஸால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கு நேற்று பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா வந்தார். இன்றைக்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார். நேற்று அனுராக் தாக்கூர் என்ற அமைச்சர் வந்தார். அதற்கு முன்பு ஸ்மிருதி இரானி என்ற மத்திய நிர்வாகி வந்தார். இப்படி பலரும் படையெடுத்து வந்தாலும் வட இந்தியாவில் அவர்கள் பேசுகிற மொழிக்கும் தமிழ்நாட்டில் அவர்கள் கையெடுத்திருக்கக்கூடிய வியூகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நேரடியாக காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை 30 லட்சம் அரசு வேலைகளை நிரப்புவோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், நீட்டை ரத்து செய்வோம், மாநில உரிமைகளை மீண்டும் வழங்குவோம், நிதி பகிர்வில் நியாயமாக நடந்து கொள்வோம், ஏழை பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு,
கல்வி கடன் ரத்து என்று பல அம்சங்களை தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் சொன்னது. ஆனால் அந்த அறிக்கை முஸ்லீம் லீகின் அறிக்கையை நகலெடுத்தது போல இருக்கிறது என்று ஒரு மதம் சார்ந்த அணுகுமுறையை பிரதமர் நரேந்திர மோடி கையில் எடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறது. அசாம் முதலமைச்சர் ஹேமந்தா பிஸ்வா இன்னொரு படி மேலே போய் இது இந்தியாவுக்கான தேர்தல் அறிக்கை அல்ல, பாகிஸ்தானுக்கான அறிக்கை என்று சாடியிருக்கிறார். காங்கிரசினுடைய அறிக்கை மக்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக மத கோணத்தை கையில் எடுக்கிறார்களா என்பது ஒரு கோணம். அதே தலைவர்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்போது வாக்கு வங்கியை அதிகரிக்கக்கூடிய எண்ணத்தோடு தான் அவர்கள் வருகிறார்கள். அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ள வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய உத்தி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்கு சதவீதம்தான் அவர்கள் இலக்கு என்று சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் பேசுகிற பேச்சு எதை நோக்கி இருக்கிறது என்றால், நேரடியான மதவாத பிரச்சாரத்தில் பாஜக ஈடுபடவில்லை. ஊழல், குடும்ப ஆட்சி, இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறார்கள். ஒன்று ஜெயிலில் இருக்கிறார்கள் என்று இல்லையென்றால் பெயில் வந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பரப்புரை இருக்கிறது. தேர்தல் எங்களுக்கு மத்தியில்தான் என்று திரு எடப்பாடி பழனிசாமி திமுகவை சொல்கிறார். பிஜேபியோடு மோதவில்லை, அது எங்களோடு மோதலில் களத்திலேயே இல்லை என்கிறார். ஆனால் தேனியில், ராமநாதபுரத்தில், திருநெல்வேலியில் பிஜேபியினுடைய வேட்பாளர்கள் எங்கே, அதிமுகவோட வேட்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. தேர்தல் களத்தில் முதலிடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியுமா? உச்சகட்டத்தை பிரச்சாரம் நெருங்குகிறது. வெற்றி கனியை பறிக்கப் போவது யார் என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு அரசியல் விமர்சகர், செயல்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், இவர்களோடு இந்திரகுமார் தேரடியும் வலதுசாரி திரு நித்யானந்தமும் இணைய இருக்கிறார்கள். வணக்கம். திரு நாதன், தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவர்கள் அடிக்கடி வர்றதையும், நாளைக்கு பிரதமர் வரார், இன்றைக்கு உள்துறை அமைச்சர் இருக்கிறார், நேற்று பிஜேபியோட அகில இந்திய தலைவர் வந்தார், ரொம்ப அதிகமான கவனத்தை தமிழ்நாட்டு மேலே பதிக்கிறாங்களா? இந்த கவனமெல்லாம் நம்ம தமிழ்நாடு பாதிப்படைந்த போது, ஒக்கி புயல், கஜா புயல், இப்போ மிக்சாம் புயல், அப்புறம் தென் மாவட்டங்களில் வெள்ளம், அந்த நிரம்பிய சூழல், இந்த காலத்திலெல்லாம் பாரதிய ஜனதா தலைவர்கள் இங்கே வரவில்லை. முக்கியமாக பிரதமர் வரவில்லை. இவர் குஜராத்தில் ஒரு புயல் அடித்தால் அங்கே போகிறார், பேரிடர் நிதியிலேருந்து 1000 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. இங்கே நமக்கு இதிலேருந்து ஒரு பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ தேர்தல் நேரத்துக்கு ஏன் அடிக்கடி படையெடுக்கிறாங்கன்னா, வட இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு பயம் விட்டது. முதல்ல இப்போ சிட்டிங் எம்பியிலேருந்து கிட்டத்தட்ட 1/3 100 எம்பிக்கு அவங்க சீட்டு மறுத்துருக்குறாங்க. அன்பாப்புலர்னு. ஆமாம், ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அவங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துருக்குறாங்க. டெல்லியில் வெற்றி பெற்ற 7 பாஜக எம்பிக்களில் 6 பேருக்கு சீட்டு கொடுக்கல. அப்புறம் இது போக இவங்க கொடுத்ததை கிட்டத்தட்ட ஒரு 30-39 பேர் சீட் நாங்கள் போட்டியிடலைன்னு சொல்லி மறுத்துருக்குறாங்க. அப்போ கங்கனா ரணாவத், இந்தியாவின் முதல் பிரதமர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நல்ல வேளை முதல் பிரதமர் நரசிம்மராவ்னு சொல்லலை. அப்போ இவங்களை வைத்து கொண்டு தான் அவர்கள் அங்கே ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பயம் விட்டதுனால தான் அமித்ஷா கூட இங்கேயெல்லாம் தனது பயணத்தை ரத்து செய்து விட்டு அங்கே வட இந்தியாவில் கவனம் செலுத்துகிறார். இப்போ நீங்கள் சொன்னது போல் நட்டாவோ ராஜ்நாத் சிங்கோ சன்னீஸில் அப்டேட் பார்த்தபடி காலி நாற்காலிகளை வைத்து பார்த்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க? நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் பிஜேபி 2014க்கு முன்னாடி இங்கே வரக்கூடிய வட இந்திய தலைவர்கள்லாம் ஆங்கிலத்தில் பேசுவாங்க, அது தமிழில் மொழிபெயர்க்கப்படும். இப்போ ஆங்கிலம் ஓரளவு புரிகிறதுனால ஒரு கால்வாசி பேர் புரிஞ்சுக்குவாங்க. இவங்க இந்தியில் தான் முழுக்க முழுக்க பிரச்சாரம். ஆனால் பேசினா திருவள்ளுவர், திருக்குறள், தமிழுக்காக நாங்கள் அதை செய்கிறோம். இது ஒன்று. இவர்களெல்லாம் ஏதோ இந்தி தலைவர்கள் ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்களே தவிர இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது, வட இந்தியாவில் பாரதிய ஜனதா முன்வைக்கின்ற இந்துத்துவ கொள்கை, லவ் ஜிகாத், மதமாற்ற தடை சட்டம், அப்புறம் ராமர் கோயில், பாபர் மசூதி இடிப்பு, இது போன்ற கொள்கைகளை இவர்கள் தமிழ்நாட்டில் பேச முடியாது, பேச முடியவில்லை. ஆகவே தான் இங்கே ஊழல், வாரிசு அரசியல், ஒன்று ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லைன்னா பெயிலில் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இவர்கள் உருட்ட வேண்டிய காரணம் என்னென்னா, இங்கே இந்துத்துவம் எடுபடாது, இது சமூக நீதிக்கான ஒரு மாநிலம். இப்போ இந்த காங்கிரஸ் கட்சி அறிக்கையை இந்த அறிக்கையை நிறைவேற்ற முடியாது, இல்லை காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது,
அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெயிச்சாதானே நிறைவேற்றலாம்னு சொல்லலாம், குறைகளை அப்படி வந்து சொல்லலாம். ஆனால் இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த முஸ்லீம் லீக்கினுடைய முத்திரையை கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பிரதமர் சொல்லுகிறார். அஸ்ஸாம் முதலமைச்சர் வந்து இது பாகிஸ்தான் தேர்தல் அறிக்கைக்கான ஒரு அறிக்கை என்று சொல்லுகிறார். அப்படின்னா இவங்களுக்கு எவ்வளோ வன்மம் இருக்கணும். ஏழை பெண்களுக்கு வந்து ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி கொடுக்கறது வந்து என்ன, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது என்றது அது வந்து முஸ்லீம் லீக் முத்திரையா? அதே போல் வந்து நீட் கீட் வந்து மாநிலங்களுக்கு வந்து எந்த மாநிலங்கள் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படி எடுத்துக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் முறைசாரா தொழிலாளிகளுக்கு வந்து ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு வந்து எம்எஸ்பி கொடுத்துருக்குறாங்க, எம்எஸ் சாமிநாதன் குழு பரிந்துரைப்படி. அப்புறம் வந்து ஒன்றிய அரசு வேலையில் வந்து பெண்களுக்கு 50%. அப்போ நான் இது நிறைய இருக்குது பேசியிருக்கிறோம். அப்போ இதை வந்து அரசியல் ரீதியாக விமர்சிப்பதற்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேரலை, யாருமே பார்க்கல, ஆனால் அது சேர்ந்திருக்கிறது, அது பயம் ஏற்படுத்தி இருக்கிறது, அது மதத்தை வைத்து பிளக்க முடியுமா என்பதனால்தான் மோடியோ மற்ற பாஜக தலைவர்கள் அதை பேசுகிறார்கள். ஒரு பக்கம் அதை பேசுகிறப்பவே 20ஆம் நூற்றாண்டு, இன்னைக்கு வந்து 21ஆம் நூற்றாண்டு, இந்தியா வளர்ந்துருக்கிறது, வளர்ச்சி அடைந்த இந்தியாவுக்குன்னு பயங்கரமான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, அதை வெளிப்படுத்துறதுக்கு காங்கிரஸ்க்கே தெரியல. அவங்க தான் பழைய காலத்தில் இருக்கிறாங்க. ஒரு வளர்ந்த இந்தியாவோட கனவை வந்து பிஜேபி காங்கிரஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணல அவங்க மேனிஃபெஸ்டோலன்னு பிஜேபி சொல்லுது, பிரைம் மினிஸ்டரே சொல்கிறாரு. கரெக்டு. இப்போ 2014 இந்த 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா ரிப்போர்ட் படி இங்கே வந்து ஏற்றத்தாழ்வு, செல்வத்தினால ஏற்றத்தாழ்வு வந்து அதிகரித்திருக்கிறது. இப்போ நம்ம உலகிலேயே 5வது பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பெர் கேபிட்டா இன்கம், இந்த 5வது பெரிய பொருளாதாரத்தை பங்கிட்டு சாப்பிடுவதற்கு இங்கே 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். பெர் கேபிட்டா இன்கம்மை பொறுத்தவரை பங்களாதேஷ் வந்து நம்மளோட அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோம். இந்த ஏற்றத்தாழ்வு என்பது அதிகரித்திருக்கிறது. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வை சமன் செய்வதற்கு முயற்சி செய்யாமல் மீண்டும் மீண்டும் அதிகரிக்கும் வேலைகளை வந்து கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை பாரதிய ஜனதா கொண்டிருக்கும் பொழுது இந்த சமத்துவம் எங்கிருந்து வரும்? இவர்கள் சொல்ற பெரிய பொருளாதாரம், வளர்ச்சி, பிரிட்ஜு, சாலை, புல்லட் ட்ரெயின், இதெல்லாம் யாருக்கான வளர்ச்சி? அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு சமூக நீதி கொள்கைக்கான இந்த ஏற்றத்தாழ்வை குறைப்பதற்கான அறிக்கையை வந்து கொண்டிருக்கிறது. திமுக அதை அந்த அறிக்கையில் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். திரு ரவீந்திரன் துரைசாமி, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை எள்ளி நகையாடுகிறது பிஜேபி, அவங்களுக்கு வந்து வட இந்தியாவிலேயே ஒரு பதற்றம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக வரக்கூடிய சில செய்திகளை மட்டும் நான் பட்டியலிட்டால், குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் பிஜேபிக்கு எதிராக வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஒரு பட்டிதார் சமுதாயத்தை சேர்ந்தவர் கடுமையாக விமர்சித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆதிவாசி கட்சி, மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்ற ஒரு முக்கியமான கட்சிக்காக கூட்டு சேர்ந்து இவங்க அறிவித்த வேட்பாளரையே வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. சிபிஎம்மோட ஒரு சீட்டை கொடுத்து இன்னொரு கட்சியோட ஆர்எல்பியோட கூட்டணி போட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. பீகாரில் மீனவர்கள் சார்ந்த ஏதோ ஒரு அமைப்பு விஐபி கட்சின்னு அதற்கு 3 சீட்டை தேஜஸ்வி யாதவ் கொடுத்து அதை ஒரு இந்தியா கூட்டணியை பலப்படுத்துகிற தன்மையை பார்க்குறோம். வட இந்தியா முழுக்க பல முன்னணி தலைவர்கள், பிஜேபியுடைய தலைவர்கள், இன்றைக்கி கூட ஒரு முன்னாள் ஒன்றிய அமைச்சர் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் முன்பு இருந்தவர் விலகிறத பார்க்குறோம். பிஜேபியோடைய களம் அப்படின்ற ஒன்று அவங்கள விட்டு அவங்க நினச்சது மாதிரி இல்லை, கொஞ்சம் கை நழுவி போகுது, அதனால் தென்னிந்தியாவை கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? தென்னிந்தியாவில் அவங்க கர்நாடகாவில் தொடர்ந்து 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. தென்னிந்தியாவே இல்லைங்கிறது வந்து தவறான தகவல். கடந்த 4 மக்களவைத் தேர்தல்கள்லையும் வாஜ்பாய் தலைமையில் கடைசியாக 2, மோடி தலைமையில் 2, 4லையும் பாஜக தான் கர்நாடகாவில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் தெலுங்கானாவில் அவங்க சந்திரசேகர் ராவ் மகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட அவங்க வந்து தனிச்சு நின்று ஓரளவு சாதிக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தனிச்சே போட்டிடுறாங்க. ஏற்கனவே 4 இடங்கள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த இடம் சந்திரசேகரோட கட்சி வந்து பலகீனப்பட்டு இருக்குது. தெலுங்கானா பொறுத்தளவில் காங்கிரஸும் சட்டமன்றத்தோட மக்களவையில் எமர்ஜ் ஆகுங்கிறத நான் மறுக்க வரல. பட் அவங்க வந்து ஒரு அர்த்மெட்டிக் ஸ்ட்ரென்த்து சந்திரசேகர் ராவ் தயாருங்கிற சூழ்நிலையில் கூட நாம் தெலுங்கானாவில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சீட் எடுக்க முடியும், அந்த குறிப்பிட நமக்கு கன்சால்டேட் ஆகி மேலே வரக்கூடிய இடங்களில் சீட்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில் தான் தெலுங்கானாவில் நிற்கிறாங்க. ஆந்திராவில் அவங்களுக்கு
3 இடங்களில் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு இவரே ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு மோடி பக்கத்தில் நின்று ஒரு காலத்தில் மோடியை வீழ்த்திக்கிட்டு பிரைம் மினிஸ்டராக வர முடியும்னு கருதினவர் இன்னைக்கு யதார்த்த சூழ்நிலையை உணர்ந்துக்கிட்டு மோடி பக்கம் வந்து நிற்கிறாரு. கூடவே வந்து பவன் கல்யாணோட கட்சியும் வந்து கூட்டணிக்கு வர்றாங்க. இதில் 2014ஆம் ஆண்டு தெலுங்கு தேசம் பாஜக ஸ்வீப் பண்ணது என்பதும் நான் மறந்துவிட முடியாது. 2019 டாக்டிக்கல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஜெகன் ரெட்டியை அவங்க வெற்றி பெறதுக்கு ஒரு காரணமாட்டு பாஜகவும் இருந்தாங்க. அதனால தான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் நேரடியாக ஒரு தந்தை ஸ்தானத்தில் பிரதமரை வச்சு ஆந்திர முதல்வர் ஜெகன் ரெட்டி வந்து காலில் விழ போனார். மோடி தான் அதை தடுத்தார். இன்றைக்கும் கூட அவர் வந்து எதிரணியில் இருந்தாலும் கூட ஒரு அரசியல் இக்குவேஷனில் காங்கிரஸை விட மோடி தங்களுக்கு தேவையானவங்கிற அடிப்படையில் தான் அவங்க பாயிண்ட் வந்து தெலுங்கானாவில் அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது. டிஆர்எஸ்க்கு அவங்க முன்னணி தலைவர்களே டெசர்சன் முக்கியமானவங்க கட்சியை விட்டு விலகி போகக்கூடிய தன்மையை பார்க்குறோம். கர்நாடகாவில் அவங்க இன்ஃபைட்டிங்கை பிஜேபியால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு எதிர்கட்சி முக்கியமான தலைவர் ஈஸ்வரப்பா போய் சுயேட்சையாக நிற்கிறாரு, அஃபிஷியல் கேண்டிடேட்டை எடுத்து. இன்னொரு தார்வாடில் ஒரு லிங்காயத்து மடாதிபதி போய் போட்டியிடுறதை பார்க்குறோம். இது வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி ஏற்கனவே பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற, போன முறை டெல்லியில் 7-7 பிஜேபி ஜெயிச்சது, ஹரியானாவில் பெரிய வெற்றியை பெற்றாங்க. வட இந்தியாவில் பிஜேபிக்கு இந்த முறை அதே எண்ணிக்கையே வராது, ஏற்கனவே அவங்க பீக்கை தொட்டுட்டாங்க, இப்போ சரிவு தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவங்க 2014-19 விட பெரிய வெற்றி வட இந்தியாவில் பெறுவாங்க. போட்டியே இல்லைங்கிற நிலைமை தான் இருக்குது. அதனால தான் அவங்களுக்குள்ள உள்ள வந்து இந்த பிரச்சனைகள் வந்து உருவாது காரணம். எதிரணி ஒரு நொடி நாதன் வந்து சொல்றாரு 2014-19 பெற்ற வெற்றியை விட கூட பெற முடியும்னு சொல்றாரு. அதில் வந்து இப்போ நீங்கள் வட இந்தியா இப்போ வந்து யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டுருங்க. இப்போ நான் இங்கே ரோட் ஷோலாம் வராங்களே தவிர இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து மீடியாவை சந்தித்து ஏதாவது பேசுகிறார்களா? இப்போ மோடி வந்து மன் கி பாத் மனதின் குரல் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். இந்த மனதின் குரலில் ஒரு முறை வந்து ஏபிபின்ற தொலைக்காட்சியில் வந்து சத்தீஸ்கரில் வந்து சீதாப்பழ விவசாயம் வந்து ரெட்டிப்பாக லாபம் தருகிறதுன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஏபிபி நாடு வந்து அந்த பெண்கிட்ட நேராக போய் இல்லை இல்லைங்க அப்படிலாம் லாபம் இல்லை, அதிகாரிகள் பேச சொன்னாங்க பேசினேன் இப்படின்னு சொல்கிறாருங்க. இதை வந்து அந்த மாஸ்டர் ஷோக்குன்னு அந்த பிரைம் டைம் ஷோவில் பண்ணதுனால அந்த பாஜ்பாயின்ற எடிட்டரை வந்து தூக்கிடுறாங்க. ஒரு வாரம் அந்த தொலைக்காட்சி வந்து சேட்டலைட் லீக் வந்து அறுபட்டது. இப்படி மீடியாவை முழுக்க வளைத்து கொண்டு வந்து இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிகிள் 19 ஒரு ஹிந்தி யூடியூப் சேனல் இருக்குது, 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அவர் 4-5 நாளுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு. தம்ப்நெயிலில் வந்து உதயநிதி ஸ்டாலின் எய்ம் செங்கல் இருக்குது, ஸ்டாலின் இருக்குது. எனக்கு ஹிந்தி தெரியாது. கமெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷனில் போய் படித்து பார்த்தா 29 பைசா பிரதமர், தமிழ்நாடு வந்து முன்னேறி இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் நம்ம பின்தங்கி இருக்கிறோம், தமிழ்நாட்டை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த செய்திகள் பரவுகிறது. துருவாத்தி அந்த பையன் இருக்கிறாரே துருவ ரத்தி, அவருடைய இதெல்லாம் வந்து கோடிக்கணக்கில் வியூஸ் வந்து போயிருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா அங்கே ஏற்கனவே பெற்ற வெற்றியை இந்த முறை பெறுவது மிக மிக சிரமம். எல்லா இடங்களிலும் வந்து இந்தியா அலையன்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த பிரச்சாரம் வந்து அதிகரிக்கிறது. திரு ரவீந்திரன் துரைசாமி, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேற ஒரு நரேட்டிவை தருது, அதற்கு மாறாக சோசியல் மீடியாவில் யதார்த்தங்களை சொல்லக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற இன்னொரு வியூ பாயிண்ட் வைக்கிறார். அதாவது அது பிரசாந்த் கிஷோர் கேட்கணும், தமிழ்நாடு சார்ந்து கேட்கணும்னு சொன்னார். பிரசாந்த் கிஷோர் இந்திய அளவில் ஒரு முக்கியமான ஒரு போல் ஸ்டார். அவர் கூறிய கருத்துக்கள் பெரும்பாலும் மற்றவர்களுக்கு சரியாக தான் வந்திருக்கு. அவருக்கு தான் சரியாக வரல, காங்கிரஸ் அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இது பண்ணுவாருன்னு நினச்சாங்க. அதே மாதிரி பீகார்லேயும் அவர் பெரிய அரசியல் சக்தியாட்டு வரலான்னு நினைச்சாரு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் எ பிராமின் ஹி cannot be நீங்க வந்து அவரை கன்சல்டன்ட்டா வச்சு தானே யூபி எலெக்ஷனை வந்து காங்கிரஸ் எதிர்கொண்டாங்க. அங்க ஒன்றும் காங்கிரஸ் சோபிக்கலையே. பட் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவாக பேசினவர் காங்கிரஸ் கோட்டை விட்டுட்டு 370 வரமாட்டாங்க, ஒரு 300 சீட்டுக்கு மேலே பாஜக தான் மீண்டும் 3வது முறை வருவாருன்னு அவருக்கு கிரெடிபிலிட்டி நாளைக்கு பாதிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஒரு கிரெடிபிலிட்டி உள்ளவர் வந்து இன்னைக்கு இதை சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு வந்த பெரும்பாலான எல்லா கருத்து கணிப்புகளும்
மோடிக்கு ஆதரவான ஒரு ட்ரெண்டை தான் காட்டுதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது மட்டும் கருத்து கணிப்புகள் அப்படின்ற ஒன்று வந்து பெரிய நிறுவனங்கள் நடத்துறாங்க, பெரிய ஊடக நிறுவனங்கள், பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸு, இது மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றவங்க பிஜேபியின் கைகளுக்குள்ள ஏற்கனவே போயிட்டாங்க. இப்போ கரண் தாப்பருக்கு அங்கே இடம் இல்லை, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னைக்கு வாஜ்பாய்க்கு இன்னைக்கு இடம் இல்லை, பெரிய நல்ல நல்ல ஜேர்னலிஸ்டுக்கெலாம் வந்து அங்கேருந்து மீடியா ஸ்பேஸ்க்கு வெளியில் இருக்கிறாங்க. எனவே சமூக ஊடகங்களில் பிஜேபி எதிர்ப்புக்கான நிதர்சனங்கள், அவங்க மறைக்கிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேருதுன்ற கோணத்தை திரு நாதன் சொல்கிறார். நம்ம தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருவோம். களம் எங்களுக்கு 2 பேருக்கும் மத்தியில் தான், நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறோன்னு ராமநாதபுரத்தில் நின்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். எப்படி இந்தியாவில் மோடி அர்த்தமேட்டிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, கெமிஸ்ட்ரி அவருக்கு கை கொடுக்குன்னு நான் கருதுறனோ, கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாதன் சாரோட கருத்தை நான் மதிக்கிறேன். பட் அர்த்தமேட்டிக்கலி எல்லா ஸ்டேட்லையுமே அவங்க வட இந்தியாவில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கிறது உண்மை. எக்ஸப்ட் மகாராஷ்டிராவில் ஆர்கனைசர்ஸுக்கு என்ன ஓட்டுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கெமிஸ்ட்ரியும் சரியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது என்னோட எதிர்பார்ப்பு. இங்கே வந்து திமுக அணி அர்த்தமேட்டிக்கலி வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பெரும்பாலும் சில மாறுதல்கள் இருந்தாலும் கூட தமிழக அரசியலுங்கிறது 52 காலகட்டத்திலிருந்தே கட்சிகளின் பலத்தின் அடிப்படைங்கிறது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒன்றாக தான் இருக்குது. அந்த கட்சிகளின் பலம், அணியின் பலம்ங்கிறதுல திமுக அணி பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக அவங்க கூட எதிரணியில் இருந்த ஒரு கட்சி கூட ராஜ்யசபா அந்த கூட்டணி ஒப்பந்தத்தோடு அவங்க சேர்ந்திருக்காங்கிறது நம்ம பார்க்குறோம். தோல்வியடைந்த அணி 2ஆக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதிமுக தலைமையில் இருந்த அதிமுக, பாமக 2வது இடம், பாஜக 3வது இடம், தேமுதிக 4வது இடம் என்கிற அந்த அணி வந்து இன்னைக்கு பாமகவும் பாஜகவும் ஒரு அணியாகவும், அதிமுகவும் தேமுதிகவும் புதிய தமிழகமும் இன்னொரு அணியாகவும் இணைஞ்சிருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதில் 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவும் புதிய தமிழகமும் அதிமுகவால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு 5 இடங்கள் மக்களவைக்கு கொடுக்கப்பட்டும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மறுக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு எம்பி சீட்டும் கொடுக்கப்பட்டது என்றால் எதிரணி அர்த்தமெட்டிக்கலி வீக்காக தான் இருக்குது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்தால கெமிஸ்ட்ரிங்கிற ஆங்கிளில் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்துக்களை சொல்கிறாப்புல. இதில் ராஜீவ் சர்தேசாய் என்ற வட இந்திய ஊடகவியலாளர் தமிழகத்தை பார்த்து இங்கே முதலிடம்ங்கிறது ஆல்மோஸ்ட் திமுக காங்கிரஸ் அணிக்கு தான், 2வது இடத்துக்கான போட்டி தாங்கிற கருத்தை பலரும் முன்மொழியக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சி ஆதரவாளர்களும் அவங்கள கெமிஸ்ட்ரி எங்களுக்கு மேலே வந்துடும்னு அவங்க கிளைம் பண்ணலாம், அது அவங்க உரிமை. யதார்த்த சூழ்நிலையில் இங்கு வந்து அர்த்மெட்டிக்கலி வந்து அஸ்பார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கன்சர்ன்ட் வீக்கான சூழலில் தான் தோல்வியடைஞ்ச அணி 2ஆக பிளவுபட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ள போட்டி தான் பல தொகுதிகளில் நடக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான பிராக்டிக்கலான உண்மைன்னு நான் கருதுகிறேன். திரு கலை, 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்குமான போட்டி அப்படின்ற ஒரு இடம்தான் கலை யதார்த்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சொல்கிறாரு. இங்கே 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பாக 2 பெர்செப்ஷன்ஸ் இங்கே கட்டி அமைக்கப்பட்டது, கருத்தாக்கங்கள். அது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து இயக்குன ஒரு விஷயம். அதில் வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, களத்தில் அதிமுக இல்லை. இது ஒரு பெர்செப்ஷன். அதிமுக பலவாறு பிரிந்து விட்டது, சுக்குநூறாகிவிட்டது, அது பலமில்லாத கட்சியாக மாறிடுச்சு. அது 2வது பெர்செப்ஷன். இந்த 2 பெர்சனும் கூட்டணி அமைந்து தேர்தல் களத்தில் காணாமல் போயிடுச்சு. ஒன்று, அதிமுக பலம் இல்லாமல் போச்சு, 4 அணிகளாக போச்சு, எல்லாம் சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த தத்துவம் வீழ்த்தப்பட்டது. பன்னீர் அவர்கள் எனக்கு பின்னாடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க சொன்னார். ஆனால் அதை பாஜக நம்பலை. 1.5 கோடி தொண்டர்கள் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா இருந்தால். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் தெரிகிறாரு. இன்னைக்கு ராமநாதபுரத்தில் அதிமுக வேட்பாளர் யாருன்ற பேச்சே இன்னைக்கு தெரியல. இல்லை, அங்கே தெரியத்தான் செய்கிறாரு. இப்போ நீங்கள் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், இங்கே எங்கேயுமே ஏடிஎம்கே எந்த டாக்கிங் பாயிண்ட்லையுமே இல்லை. ஏடிஎம்கே ஸ்ட்ராட்டஜி தெற்க இருந்து எடுத்து வந்தீங்கன்னா நீங்கள் கன்னியாகுமரியில் இல்லை, தென்காசியில் இல்லை, திருநெல்வேலியில் யார் ஏடிஎம்கேன்னு தெரியல, தூத்துக்குடியில் ஏடிஎம்கே எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல, ராமநாதபுரத்தில் இல்லை, தேனியில் இல்லை. தேனியில் வந்து தினகரனுக்கு கிடைக்கிற ப்ராமினன்ஸும் அவர் கிடைக்கிற ஒரு பர்செப்ஷன் அது வந்து ஓட்டாக மாறும்போது தான் நமக்கு தெரியும். அங்கே ஏடிஎம்கே வந்து ஒரு வலிமையாக களத்தில் இருக்கிற மாதிரியே தெரியலீங்களே. சொல்லிட்டீங்களா?
அதிமுக இந்த தேர்தலில் ஒரு புதிய ரிஸ்க் எடுக்கிறாங்க, புதிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது மண்ணின் மைந்தர்களை கேண்டிடேட்ஸாக நிறுத்துகிறாங்க. அந்தந்த தொகுதிகளில் அதிமுகவுக்காக வேலை செய்து அந்த மக்களோடு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை அவங்க நிறுத்துகிறாங்க. இந்த அவங்கள்ட்டையும் பிரபல்யங்கள் இருக்கிறாங்க, நிறுத்தியிருக்கலாம். அவங்களெல்லாம் தவிர்த்து விட்டு இவங்களை நிறுத்தியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட். அது வெற்றி அடைந்து தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அவுட் சைடர் போய் அங்கே போய் நிற்கிறத விட அங்கேயே லோக்கலாக மக்கள் மத்தியில் நீங்கள் பிரபல்யம்ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா முழுவதும் பிரபல்யம் அடைந்தவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கேண்டிடேட்ஸ் அந்த தொகுதிகளில் அந்தந்த தொகுதிகளில் பலமானவங்க, மக்களுக்கு அறிமுகமானவங்க, தே ஆர் வெரி பாப்புலர் வித் த பீப்புள் தேர் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது அதிமுகவில் அதிகமாக கட்சிக்காக உழைப்பவர்கள் மேலே வர முடியும். அந்த கான்செப்ட் தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கான்செப்டை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அவங்க. என்னுடைய கேள்வி, இதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்ன அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்றது களத்தில் மாநில உரிமை அப்படின்ற ஒரு அரசியல் அவங்க முன்வைக்கிறாங்க. மாநில நலனுக்கு நாங்கள் குரல் கொடுப்போம். மாநில உரிமைக்கு யார் எதிரானவர்கள்? நீங்கள் அரசியலில் வந்து ஒரு கட்சி வந்து போட்டியிடுதுன்னு சொன்னால் தன்னுடைய வில்லன் யார், எதிரி யார், அவனை எதிர்த்து வந்து கடுமையாக ஃபைட் பண்ணணும். இப்போது தமிழ்நாட்டில் உள்ள மாநில நலனுக்கு, மாநில சுயாட்சிக்கு எதிரி வந்து ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா. அப்போ பாரதிய ஜனதாவை எதிர்த்து கடுமையாக, அதாவது திமுகவை விட அதிமுக கடுமையாக பாரதிய ஜனதாவை எதிர்த்து சண்டையிடுகிறது. இந்த நரேஷனை வந்து கொண்டு போனால்தான் களத்தில் ஏடிஎம்கே வந்து கண்ணுக்கு தெரியும். ஆனால் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு 10 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ நீங்கள் பேசுகிறதும் பேச மறுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சண்டையே செய்ய முடியாத கேள்விதான் கேட்கணும். சண்டையே செய்ய முடியாது. எனக்கு புரியல. சண்டையே செய்ய முடியாத பொழுது கண்ணுக்கு அதிமுக எப்படி தெரியும்? நான் சொல்ல வர்றது, அதிமுக திமுக விட நாங்கள் எதிர்க்கிறோம் கடுமையா, ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்க்கிறோம், இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இப்போ எதிர்க்கிறோம். ஏன் பேசலை? எதிர்க்கிறாங்க, பல தடவை சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவங்க பாஜகவும் அதிமுக காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழகத்திற்கு வஞ்சகம் செய்திருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக தமிழக நலன்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற வார்த்தைங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் டெக்னிக்கலாக என்ன பார்க்குறாங்கன்னா, பாஜக என்ன நினைக்குது, களத்தை வந்து தங்களுக்கும் திமுகவுக்கு எதிராக கட்டமைக்குது, அதிமுக பற்றி பேச மறுக்கிறது. அதே டாக்டிக்ஸை அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்த்து அடிக்கிறாங்க. நீ இல்லாத கட்சிங்க, தமிழ்நாட்டில் இல்லாத உன்னை பற்றி நான் அவங்க அது பிஜேபி வந்து அதிமுக எதிரி அதிமுக திமுக தான். திமுக எனக்கு தான் போட்டி, பாஜக களத்தில் இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ரெண்டு இது இருக்கு சார். இதுல நீங்க சொல்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு லாஜிக். அதாவது அதிமுகவை பிஜேபி இக்னோர் பண்ணுது, தங்களை பொசிஷன் பண்ண பாக்குறாங்க, அதனால பிஜேபியை இக்னோர் பண்ணிட்டு அதிமுக திமுக பேசுறாங்க. பிஜேபி அதிமுக இக்னோர் பண்ணுது. கரெக்ட். அப்படின்னா எதிர்வினையாற்றுறாங்க அவங்க. ரைட். அது வந்து நம்பர் 2 பிளேயருக்கு என்ன சொல்றாங்க? இல்ல அது வந்து கரெக்ட் நீங்க சொல்றது. அது எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய 2 கட்சிக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. தேர்தல் மேடைன்னு வருகிற போது நீங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து கேம்பெயின் பண்றாரு. அவர் தன்னுடைய பிரைமரி ஆப்போனண்டா யூனியன் கவர்மெண்ட்ல ஆட்சி மாற்றம் வேணும், அதற்கு இந்த 40 நாம ஜெயிக்கணும்னு ஒரு இலக்கை வைத்து ஒன்றிய அரசனோட தவறுகளை, பிஜேபி அரசோட தவறுகளை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிறார், கடுமையாக விமர்சிக்கிறார். அந்த விமர்சனத்துக்கு போகாம ஏடிஎம்கேக்கு எப்படி கிரெடிபிலிட்டி வரும்ன்றதான் திரு நாதன் முன்வைக்கிற பாயிண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க அவங்க திமுகவும் சரி பாஜகவும் சரி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்வது வந்து ஒரு டாக்டிக்ஸ், அதிமுகவை பின்னுக்கு தள்ளுவதற்கான டாக்டிக்ஸ். அதுதான் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட செய்கிறாங்க. அதைத்தான் அதிமுக உணர்ந்து கொண்டு, நான் எனக்கு எதிரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எப்போதுமே தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு திமுக இடையில தான் போட்டி. அதை அவங்க அந்த நேரட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. எதுல போட்டி? அவங்க தீவிரமா இருக்காங்க. அதுல எதுல போட்டி? ஒன்றிய அரசு எதிர்க்கிறதுல போட்டியா, நீட்ல போட்டியா, நீங்க கண்டென்ட்ல எங்க போட்டின்றத ஒரு நிமிஷம் ரவீந்திரன் கூட கேட்டார். ரவீந்திரன் துரைசாமி இருக்கா இப்ப குறுக்கிட வரும்னார். சார், இக்னோர் பண்றதுனால பண்றாங்க, களத்துல வந்து போட்டி இவங்களுக்கு இடையில அப்படின்றதுனால தான் அதிமுக இந்த வியூகத்தை வகுக்கிறது. அவங்க அந்த வியூகத்துல கரெக்டா தான் போறாங்கன்ற திருக்கலை. அதிமுக வந்து அவங்க பாஜகவை ரெகனைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அணியில் வந்து 2வது 3வது பெரிய கட்சியாக இருந்த ஒரு கட்சி தான். அந்த அளவுக்கு அவங்க ரெகனைஸ் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்றாலும் அவங்களை அறியாமல் அவங்க அண்ணாமலை மேலே உள்ள இதில் அப்பப்போ அதற்கான எதிர்வினைகளை அவங்க ஆற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சார்,
அசெம்பிளி எலெக்ஷனில் நீங்கள் இக்னோர் பண்ணலாம் சார், பஞ்சாயத்து எலெக்ஷனில் இக்னோர் பண்ணலாம். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டெல்லிக்கு தேர்தல்னு வருகிற போது நீங்கள் வந்து அதை அந்த நேஷனல் பாலிடிக்ஸ் பற்றியே பேசாமல் ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றியே விமர்சிக்காமல் உங்களுக்கு எப்படி கிரெடிபிலிட்டி வரும்னு திரு நாதன் கேட்குறாரு. அது வராம அது இக்னோர் பண்ணக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கா? அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தானா? அந்த இடத்துக்குள்ளே தான் நம்மளோட கருத்து. இந்த பேட்டர்ன் வந்து மக்களவை பேட்டர்னில் தான் அமையும். 2014, 19 மோடி ஆன்டி மோடிங்கிறதுல மோடி எதிர்ப்புங்க அதிகம். அதே வேளையில் மோடிக்கு ஒரு ஆதரவு வளையமும் பெருகிட்டுங்க இடத்துல காங்கிரஸ் அதிமுக வந்து உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் இருக்குங்கிறத நாம் நம்ம கருத்தாக வைக்கிறோம். வலமும் போகாமல் இடமும் போகாமல் நடுவில் போகுதுங்கிற கருத்தை வைக்கிறோம். பட் அதிமுக அவங்க பார்வையில் அவங்க வந்து 2021 சட்டமன்றத்தை மையமாக வச்சு இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள சண்டை, நாங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் மோடியை விட 10% வாக்கு அதிகம் வந்துட்டுங்கிற அந்த பார்வையில் அவங்க தங்கள் நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. என்னுடைய இதில் ஆணித்தரமான கருத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேட்டர்ன் தான் 14, 19க்கு பிறகு 24லையும் எதிரொலிக்குங்கிறத நான் கருதுறேன். பட் அவங்க ஸ்ட்ராட்டஜி அசம்பிளி பேட்டர்னுக்குள்ளே போகிறாங்க. திரு நித்யானந்தம், உங்கள் பார்வை. அனைவருக்கும் வணக்கம். நடப்பது பாராளுமன்ற தேர்தல். திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே அடிச்சுவடே இல்லாத பாரதிய ஜனதா கட்சிக்காக அதிக நேரம் ஒதுக்கி பரப்புரை செய்கிறது. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல். எனவே அவர்கள் மோடி அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். கடந்த 3 தேர்தலாக அப்படித்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வஞ்சித்து விட்டது என்று புதிதாக ஒரு கோஷத்தை துவக்கியிருக்கிறார்கள். டெல்லியிலே சென்று மோடி அவர்கள் அருகிலே அமர்ந்து 3 மாதத்துக்கு முன்பாக கையை உயர்த்தி பாஜகவினுடைய மோடி தான் 3ஆம் முறையும் வர இருக்கிறார் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்த நம்முடைய எடப்பாடி அவர்கள் இப்பொழுது 10 ஆண்டுகளாக வஞ்சித்தது என்று சொல்வது மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அவருடைய அரசியல் இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அவர் இருப்பை நினைவுபடுத்துவதற்காக எதையோ பேசி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தால் பாவமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சார், தமிழ்நாட்டோட ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டை அதிக காலம் ஆட்சி செய்த கட்சிகள் ஒரு தலைவர் அது இருந்தது. நீங்கள் பெரிய கட்சி என்று அண்ணாமலை அவர்களே பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறார். அது இருந்தது. இந்த தேர்தல் இப்பொழுது இந்த ஜூன் 4 ஈரோடு கிழக்கு தேர்தல் வரலையும் அதிமுக தானே சார் பெரிய கட்சி. பிஜேபி கண்டஸ்டே பண்ணாமல் ஒதுங்கிட்டாங்க. இவர் ஓபிஎஸ் வந்து நான் அந்த பக்கத்துக்கே வரல, ரெட்டைக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் ஒதுங்கிட்டாரு. அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த 6 மாதத்துக்குள்ள பெரிய கட்சி ஆயிடுச்சா? நான் என்ன என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட விமர்சனம் வச்சிங்க. இது வந்து அகில இந்திய தேர்தலாக இருக்கின்ற காரணத்தினால இந்த 40 மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக அணியினுடைய, அதாவது இந்தியா அணியினுடைய தமிழகத்தினுடைய கருத்தாக, அதாவது அதை வைத்து மட்டுமே அவர்கள் தேர்தலை சந்திக்கவில்லை. பாராளுமன்றத்திலே மோடியை அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 40 உதவுமா என்பதாகத்தான் அவர்கள் போட்டி போடுகிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். முதலில் தமிழ்நாடு தேர்தல் முடிந்து விடுகிறது. இப்போ அடுத்து என்ன செய்ய வேண்டும்? தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் வடநாட்டில் போய் பரப்புரை செய்ய வேண்டும். செய்வார்களா திராவிட முன்னேற்ற கழகம்? அந்த அணி செய்வாங்க, பார்க்கலாம். அதை பார்க்கலாம். செஞ்சா என்ன தப்பு? ஏன் செய்யணும்? செஞ்சா என்ன தப்புன்னு நான் சொல்லலை, செய்யணுன்றேன். செய்ய மாட்டாங்க. ஏன்னா யார் இந்த இந்தியா கூட்டணி ஏற்படுத்துவதற்காக முன்னோடியாக நின்று பாடுபட்டாரோ அவரே இந்தியை பற்றி சொன்னார்கள். இந்தியிலே பேசுகிறார்கள். அவரே இந்தியை பேசி எங்களுக்கு புரியவில்லை, அதுக்கு மொழிபெயர்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் கிடையாது என்று சொன்னவர். அப்பொழுது வாயை கூட திறக்காத வந்தவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அணியினர். சார், அப்புறம் நிதிஷ்குமார் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டார். அவரே ஒரு பேட்டியில் கொடுத்தாரு, எனக்கு வந்து பெரிய தர்ம சங்கடம் ஆயிடுச்சு, நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க வேண்டியதாயிடுச்சு. இப்போ அவர் இந்தியா கூட்டணியிலும் இல்லை, அவர் என்டிஏக்கு போயிட்டாரு. போயாச்சு. இப்போ இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழக அதனுடைய அணிகள் இருக்கின்றன. சரி, திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான காரணமாக ஸ்டாலின் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் இவர்கள் பரப்புரையிலே சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியுடைய கூட்டத்தை எத்தனை முறை தமிழகத்திலே கூட்டியிருக்கிறது? கூட்டாமலே ஜெயிக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க சார். 40 வெற்றி பெற்ற தான் ஜெயிக்கிறது இல்லை, கூட்டாமலே ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. இந்தியா முழுவதும் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால், இங்கே அந்த இந்தியா கூட்டணிக்கு துவங்குவதற்கு காரணமாக இருந்த முதுகெலும்பாக இருந்தவர் ஸ்டாலின் என்று சொன்னால், எங்கேயோ பெங்களூரில் நடக்கிறது, டெல்லியிலே நடக்கிறது. சரி சார், அங்கே கூட்டம் நடக்கல, அதனால இப்போ என்ன நடக்கல? தமிழ்நாட்டில் அந்த கூட்டத்தை அவங்க நடத்தல. அது ஏனென்றால் வடநாட்டு தலைவர்கள் இங்கே வந்து இந்தியில் பேசினா இங்கே பிரச்சனை வந்துடும்.
அதுக்காக தான் இந்தியா கூட்டணி இங்கே நடக்கலை. ஆனா ராஜ்நாத் சிங் வந்து இந்தியில பேசுறாரு. அல்ல, ராஜ்நாத் சிங் மோடி வந்து இந்தியில பேசுறாரு. போன எலெக்ஷன்ல இங்கிலீஷ்ல பேசின மோடி இப்போ இங்க இந்தியில பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சி ஹிந்திக்கு எதிரி இல்லைங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிரி இல்லை, எந்த மொழிக்குமே பாரதிய ஜனதா கட்சி எதிரியா இல்லை. அவர்கள் அவருடைய மொழியிலே இங்கே பேசுகிறார்கள், அவ்வளோதான். இப்போ மோடி அவர்கள் பேசுவது நாம் உடனடியாக அதே நேரத்தில் தமிழை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. அதே மாதிரி இந்தியா கூட்டணி பேசினா கொஞ்சம் தயவுசெய்து ஐயா கொஞ்சம் தயவுசெய்து நான் முடிச்சுக்கிறேன். அதனால் இந்தியா கூட்டணி என்பது மேற்கு வங்கத்தில் பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறதா என்றால் இல்லை, டெல்லியில் இருக்கிறதா என்றால் இல்லை, தமிழகத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை, ஆங்காங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணி அப்படியே இருக்கிறது. போன முறை மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி இல்லை, இப்போ இருக்குது. போன முறை டெல்லியில் இந்தியா கூட்டணி இல்லை, இப்போ இருக்குது. ஹரியானாவில் இந்தியா கூட்டணி போன தேர்தல் இல்லை, இப்போ இருக்குது. குஜராத்தில் வந்து போன முறை இந்தியா கூட்டணி இல்லை, இப்போ ஆம் ஆத்மி இவங்களும் இருக்கிறாங்க. ராஜஸ்தானில் சட்டமன்ற தேர்தலையே கூட்டணி இல்லை, இப்போ இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கு. சில இடங்களில் கூட்டலும் சில இடத்துல கழித்தலும் இருக்குது. போன நேற்றுக்கு ஒரு கட்சி சேர்ந்துருக்கு, இன்னைக்கு ஒரு கட்சி வெளியில் போயிருக்கு. பிடிபி வந்து இப்போ இல்லை அவங்களோட. பட் அது பாயிண்டா? ஒரு தேர்தல் டிஸ்கோர்ஸில் இப்போ எத்தனை பேர் பிஜேபியிலிருந்து விலகி இப்போ காங்கிரஸுக்கு போகிறாங்க? பிஜேபியோட வெட்டரன்ஸே அவங்களுடைய வேட்பாளர்களுக்கு எதிராக போகிறாங்களே. மமதா பானர்ஜியினுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் கூட்டணியாக இல்லை என்று சொன்னாலும் கூட தேர்தலிலே தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்போம், மோடி ஆட்சி நாங்கள் அகற்றுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மோடி ஆட்சியை அகற்றுவதற்கு அங்கே எத்தனை இடங்கள் வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 40 ஜெயலலிதா அம்மையார் பெற்றார்கள், இந்த 40 திமுக பெற்றது. ஆனால் அங்கே என்ன மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது மோடி அவர்களுக்கு? வடநாட்டிலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து தானே அங்கே வருகிறது. எனவே இந்த முறையும் ஒரு ஓட்டில் தோக்கடிச்சாங்க சார் வாஜ்பாய் ஆட்சியை, 13 கால ஆட்சியை ஒரே ஒரு எம்பியை வச்சு ஜெயலலிதா தோக்கடிச்சாங்க. மோடி வாஜ்பாய் இல்லை, வாஜ்பாய் இன்றைக்கு போடுகிறார்கள் எதிர்கட்சி என்று சொன்னால் ஒரு ஓட்டு, நான் சொல்ல வந்து ஒரு ஓட்டு இம்பார்ட்டன்ட், பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஓட்டு இம்பார்ட்டன்ட், ஒரு எம்பி இம்பார்ட்டன்ட். அந்த வியூகம் வாஜ்பாய் இடத்துல தேர்தல் வியூகம் இல்லை, நேரடியாக நல்ல மனிதராக நீங்க வந்து அவரை போய் இப்படி சொல்றீங்க. ஆமாங்க, பிஜேபின்னு ஒரு கட்சிக்கு அக்செப்டபிலிட்டி வர்றதுக்கே, பிஜேபியோட கட்சிகள் கூட்டணி சேர்றதுக்கே அவர் தான் சார் காரணம். கட்சியில் இருக்கும்போது அத்வானி வாஜ்பாய் தாங்க தலைவர்கள், வேற யாரும் கிடையாதுங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அத்வானி வாஜ்பாய் மிகச் சிறப்பான ஆட்சி என்று எதிர்கட்சிகள் பாராட்டுகின்ற அதே ஆட்சி தோற்கடிக்கப்பட்டது ஏன்? இந்தியா ஷைனிங் தோற்கடிக்கப்பட்டது ஏன்? அந்த வாஜ்பாய் தானே தோற்கடித்தார்கள். அப்போ இவர்கள் தோற்றதுனால அவர் நல்லவரா இருக்காரு. கர்நாடகாவோட மோடி தோத்துருக்காரு, கர்நாடகாவில் மோடி தோத்துருக்காரு. ஆமாங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக மோடியை பாராட்டுறதுக்காக வாஜ்பாயை குறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் குறைக்கல, வாஜ்பாய் தான், அதை மாற்ற முடியாது. ரொம்ப நல்லவர்ன்றேன், அது அரசியலுக்கு ஒத்து வராது சார். தனி நபர் நல்லவரா இல்லையான்றது பாயிண்ட்ல. வாஜ்பாய் பேசின கொள்கை என்ன, மோடி பேசுற கொள்கை என்ன, வாஜ்பாய் காலத்துல கவர்னர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்ப எப்படி கவர்னர்கள் நடந்துக்கிறாங்க, இப்படி பல பாயிண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கு. ஒரு நிமிஷம் நான் சொல்லலைங்க, ஒரு செகண்ட் சார். நான் ஜிகே வாசன் நம்மோட ரீதியாகவே வாஜ்பாய் மிக நல்லவர், தனி நபருக்காக நான் சொல்லல. ஆனால் மோடி அப்படி கிடையாது. மோடி கெட்டவர்னா அப்படி கிடையாது. நீங்கள் நல்லவரும் கிடையாது, கெட்டவர்கள் கிடையாதுன்றீங்களா? நீங்கள் எந்த மொழியிலே பேசுகிறார்களோ அந்த மொழியிலே பேசுகின்ற திறன் மோடிக்கு இருக்கிறது, அதனால தான் வெற்றி பெற்று கொண்டு வருகிறார். வாஜ்பாய் பாவம் பார்க்குறார், பத்தாது. அதனால சார் மோடியை பார்த்து வாஜ்பாய் என்ன சொன்னார்னா, யூ டிட் நாட் ஃபாலோ ராஜ் தர்மா. ஒரு அரசனுக்கு இருக்கக்கூடிய ராஜ தர்மத்தை குஜராத் கலவரத்தின் போது அதுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டப்ப அவர் என்ன சொன்னார்? நீங்க ராஜ தர்மத்தை ஃபாலோ பண்ணல. வரி என்ன சொன்னார் அதே வாஜ்பாய்? அதே மூச்சில சொன்னார், யூ ஹேவ் நாட் ஃபாலோட் தி என்ன சொன்னீங்க? ராஜதர்மா அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு மந்திரி சபையினுடைய ஸ்வதர்மத்தை நீ காப்பாற்றியிருக்கிறாய் என்று சொன்னார். அடுத்த வரியே ஆக ஒரு மந்திரி சபை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீ செய்திருக்கிறாய். ஆனால் ராஜதர்மாண்டா ராமராஜ்யம் இல்லை இங்கே நடக்கிறது. அப்படியெல்லாம் நடந்தால் இந்த திமுகவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு திமுக அண்ணாமலை போன்ற ஒரு எதிரியை பார்த்ததே கிடையாது. இல்லாத ஒரு கட்சி அண்ணாமலை, ஒரு உதயநிதி என்ற ஒரு அமைச்சர், அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத ஒரு அண்ணாமலை, அவர் வந்து திமுக ஒரு பொருட்டா சார்? ஆமாங்க, உதயநிதி எடப்பாடியா அவரை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு, அவர் எனக்கு லீடரே கிடையாதுன்றார். உதயநிதி என்ற ஒரு அமைச்சர் அண்ணாமலை பார்த்து, அண்ணாமலை யார் சார்? ஒரு கவுன்சிலரா? ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாரா? அவர் டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ற லீடரா? நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்களா? திமுக வெறுப்பு அப்படின்ற ஒன்றுல எதை வேணாலும் பூதாகரமா ஹைப் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம், என்னோட திரு ஜிகே வாசன் காத்திருக்கிறார். ஒரு செகண்ட், ஒரு வரியில முடிக்கிறேன். பெருந்தலைவரை அண்ணங்காக்கா என்று சொன்னவர்கள் அந்த மொழியை இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை, 29 மோடி
என்று பேசுகிறார். ஒரு மந்திரிக்கு அழகாது? அப்படித்தான் பேசுவார்களா? சரி, அழகா நான் மற்றவங்க இந்திரகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். 25 பைசா மோடின்னு சொல்லக்கூடாதுன்றீங்க. ஏன் என்ன எந்தனால 29 பைசா மோடி? ஏன் சார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக் அறிக்கைன்றாரு? 30,000 காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை ஒரு பிரைம் மினிஸ்டர் மத அடிப்படையில் ஓட்டு கேட்க கூடாது ஒரு கட்சி. 30 பிரைம் மினிஸ்டர் போய் சொல்றாரு முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்றாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுற பேச்சா அது? முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. எப்படி இருந்தது சொல்லுங்க சொல்லுங்க, என்ன முஸ்லீம் லீக் என்ன தேர்தல் அறிக்கை? நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார். முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கதான் சிறுபான்மை என்று சொல்லி எங்க சிறுபான்மையினர் இருக்கு அந்த தேர்தல் அறிக்கையில? எத்தனை இடத்துல இருக்கு? மோடி சிறுபான்மையருக்கு என்ன துரோகம் இழைத்தார்? எத்தனை இடத்துல இருக்கு? என்னமோ ராமர் கோயிலை இடிச்சாரு. சிறுபான்மையினர் கிடைச்ச துரோகத்தை நான் சொல்றேன். எத்தனை எம்பி சீட் நிறுத்தி இருக்காரு சொல்லுங்க சார். இந்தியால ஒரு செகண்ட் ஒரு பாயிண்ட் ராமர் கோயில் வந்தது. ஒரு பாயிண்ட். இந்தியால பாராளுமன்றத்தில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம், முஸ்லிம்களுக்கான அரசியல் உரிமை, அரசியல் நீக்கம் அப்படின்ற ஒன்றை மோடி செய்திருக்கிறார். மோடி கட்சியில எத்தனை முஸ்லீம் எம்பி இருக்காங்க சொல்லுங்க? இந்தியாவோட மக்கள் தொகை என்ன முஸ்லீம்ல? எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? மோடி அவர்கள் யூபில முஸ்லீம் மக்கள் தொகை என்ன சார்? எத்தனை பேர் சார் நிறுத்தி இருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சியில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். எத்தனை எம்பி இருக்காங்க? 100 பேருக்கு மக்கள் தொகை என்ன? ஏன் இல்ல மக்கள் தொகை என்ன? ஏன் இல்ல முஸ்லீம் நீ சொல்லுங்க. ஏன் இல்ல சொல்லுங்க. சொல்லுங்க. ஏன் இல்ல சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை முஸ்லீம் தீவிரவாதமா இருக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களை அதிகமாக முஸ்லீம் என்று தங்களை நினைத்துக் கொள்பவர்கள் ஆதரிப்பது கிடையாது. ஏங்க தேர்தல் ஏங்க பொது விவாதம் பேச விடுங்க ஐயா, கொஞ்சம் பேச விடுங்க, தயவு செய்து பேச விடுங்க. நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்களா? மொத்த மக்கள் முஸ்லிம் மக்களையும் தீவிரவாதி சொல்றத அனுமதிக்க முடியாது. எல்லாரையும் குறுக்கிட கூடாது. இல்ல மொத்த முஸ்லிம் மக்களையும் தீவிரவாதி சொல்லாதீங்க. தப்பு நீங்க சொல்றது. ஒரு நிமிஷம் நீங்க கிளாரிட்டியோட சொல்லுங்க. நீங்க அந்த இடத்துல சொல்லலன்னு நினைக்கிறேன். ஒரு இதுக்கு பிறகு பேசுவோம். ஏன்னா ஆர்எஸ்எஸ்ல முஸ்லிம்களுக்குன்னு தனி பிரிவுலாம் வச்சிருக்காங்க. ஆனா அதுல இருந்து கூட ஒரு எம்பி எடுத்து ஒரு வேட்பாளரை நிறுத்தல. இந்திய மக்கள் தொகை இந்திய பாராளுமன்றத்தில் கடந்த 10 ஆண்டுகள் அளவுக்கு முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனது எந்த காலத்திலும் இல்ல. ஒரு நொடி. இதற்கு முந்தைய தேர்தல்களில் தமிழ்நாடு அளவிலான ஒரு மாற்றத்திற்காக, தமிழ்நாடு முன்வைத்த மாற்றத்திற்காக வாக்களித்தவர்கள் இந்த முறை இந்தியா முழுமைக்கு முன்வைக்கப்படுகின்ற மாற்றத்தை நோக்கி வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்னு தான் நான் அதை புரிந்து கொள்ள பார்க்கிறேன். ஏனென்றால் மோடிக்கு ஆதரவாக அல்லது பிஜேபிக்கு ஆதரவாக அந்த வேட்பாளர்கள் இங்கு வெற்றி பெற்றால் நம்முடைய உரிமைகள் மீட்கப்படும் என்றோ, நம்முடைய உடைமைகள் எல்லாம் காப்பாற்றப்படும் என்றோ, நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் என்றோ எந்த நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான நம்பிக்கையை ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 29 பைசா மோடி அப்படின்னு சொன்னது நித்யானந்தம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. வேண்டுமானால் 10 பைசா மோடி என்று குறிப்பிடலாம். ராகுல் காந்தி இன்றைக்கு பேசியிருக்கிறார். பழங்குடியினருக்கு, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடியினருக்கு இவர்கள் ஒதுக்கக்கூடிய தொகை 100 ரூபாய் என்றால் இந்தியா முழுமைக்கும் 100 ரூபாய் ஒதுக்குறாங்கன்னா பழங்குடியினருக்கு 10 பைசா கூட ஒதுக்கல அப்படின்னு குறிப்பிடுகிறார். அப்போ 10 பைசா மோடின்னு வேண்டுமானால் மோடி அவர்களை குறிப்பிடலாம். 28 பைசா அதிகமாக இருந்தாலோ அல்லது 28 பைசா உங்கள் மனதை நெருடுகின்ற பட்சத்திலோ இன்றைக்கு ரஜபுத்திரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தில். மோடியின் மாடலாக கருதப்படுகின்ற குஜராத்தில் மோடி இன்றைக்கு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். எதன் பேரால? அவங்க எந்த வெறியை கட்டமைத்தார்களோ அந்த வெறியின் பேராலேயே இன்றைக்கு பிஜேபி எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஒருவர் ரஜபுத்திரர்களை நோக்கி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், மற்ற சமூகங்களோடு ஒப்பிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறார். அது அவர்களுடைய மனதை புண்படுத்துகிறது. எங்களுடைய சத்திரியர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4-5 தடவை மன்னிப்பு கேட்டார் சாவர்கர் வழியில். அப்படி இருந்தும் கூட அவருடைய மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அங்கே ராஜ்புட்ஸ் போராடி கொண்டிருக்கிறார்கள். ராஜ்புட்ஸினுடைய ஓட்டு அங்கு ரொம்ப முக்கியமானது. பலமுறை மன்னிப்பு கேட்க துணிந்த பிஜேபி அந்த வேட்பாளரை மாற்றினால் போதும் என்று முதலில் வைத்த டிமாண்டுக்கு இப்போது வரைக்கும் செவிசாய்க்கவில்லை. அதனால் அங்கு அவர்களுக்கு அவர்களுடைய ஓன் கிரவுண்டிலேயே, ஹோம் கிரவுண்டிலேயே கடுமையான எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இரண்டாவது, மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்வதற்காக 4 முறை வருகிறார், 5 முறை வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அவர் பிரச்சாரத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்ற இடம் அப்படின்னா சவுந்தரபாண்டியன் பஜார். சவுந்தரபாண்டியன் பஜார்ல பனகல் பார்க்கில் தொடங்கி தியாகராயர் சாலையின் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல்ல போய் அவர் முடிக்கிறார். அந்த பகுதியில் ஏதாவது ஒரு வீடு இருக்குதா? காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அது எதுவுமே தியாகராயர் சாலை ஃபேஸிங்கா கிடையாது. வீட்டு காம்ப்ளெக்ஸ் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் இழுத்து மூட போறாங்க. ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் யாருமே 2 நாள் கடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அங்கு தடை உத்தரவு பறந்து விட்டது. பார்க்கிங் ஸ்பேஸ் மட்டும்தான். ஒரு நகரத்துல தேர்தல் பரப்புரை அப்படின்னு பெரிய தலைவர்கள் வர்றாங்கன்னா குடியிருப்புகள் இருக்கிற பகுதிக்குள்ள தான் போய் வாக்கு கேட்கணும், அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல தான் வாக்கு கேட்கணும் இல்ல. இது ஒரு ரோட்ல ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த் தானே. அதான் அந்த ஒரு மக்கள்கிட்ட ஒரு அப்பீல் பண்றதுக்கு ஒரு தலைவர் வரார்.
ஒரு நல்ல வணிக வளாகங்கள் நிறைஞ்ச தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கானவங்க குழுமுற ஒரு முக்கியமான சாலை தானே தியாகராய நகர்ல. அந்த சாலையை விட்டா பெரிய சாலை இல்லையே, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா என்ன? ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தாங்கள் கூட்டி வந்த கூட்டத்தை அந்த ரோட்ல நிப்பாட்டி வச்சு இன்னைக்கு போய் அவர் வந்து ரோட் ஷோ காட்ட போறாரு. ஏன் கடையை திறந்து வச்சு ரோட் ஷோ நடத்த முடியலன்னா, கடையில் இருக்கிறவன் பில்லை விட்டு எரிஞ்சிடக்கூடாது. ஜிஎஸ்டியால எங்க கடையில் வருமானம் பாதிக்கப்பட்டுருச்சு, டிமானிட்டைசேஷனால எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு அவன் பில்லை தூக்கி எரிஞ்சிட்டான்னா என்ன ஆகுறதுன்ற பயத்தில் கடையை பூரா இழுத்து மூடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கத்தில். ரெண்டாவது, மோடி அவர்கள் வந்துட்டு போறதுனால தமிழ்நாட்டில் எந்த ஓட்டு தேர போறது கிடையாது. அவர் இப்போ ஹிந்தியில் பேசுறாரு. மோடியவாவது ஒரு காஸ்ட் நியூட்ரலா ஒரு நியூட்ரலான நபராக மற்றவர்கள் பார்க்கலாம். ராஜ்நாத் சிங் அவர் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வர்றாரு. ஸ்மிருதி இரானி வேப்பேரில் பிரச்சாரத்துக்கு வர்றாரு. அந்த பேரை அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா கடைகள்லையும் போய் கேட்போம். அப்படி ஒரு பேரை தமிழ்நாட்டு மக்கள் காதால் கேட்டிருக்கிறார்களா என்று யாருமே கேள்விப்படாத வடநாட்டு மூஞ்சிகளை கொண்டு வந்து இங்கே வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனால் ஓட்டு தேராதது மட்டுமல்ல, ஆக்சுவலா பிஜேபி காரர்களுக்கே அது பெரிய சிரமம். ஏன்னா மோடி அழைச்சிட்டு வருவாங்க. ராஜ்நாத் சிங் பிஜேபியோட தலைவராக இருந்தவர், உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர், கேபினெட்ல விர்ச்சுவலி ஹி இஸ் நம்பர் 2. பிரதமருக்கு அடுத்து இருக்கக்கூடிய அவர் அமித்ஷா இருந்தாலும் டெக்னிக்கலா வந்து அவர் இருக்கலாமே தவிர, பிராக்டிக்கலா அவர் இருக்கலாமே தவிர, அதிகாரப்பூர்வமான முறையில் ராஜ்நாத் சிங் இந்த கவர்மெண்ட் உடைய நம்பர் 2. ஆனா தமிழ்நாட்டுல யாரும் தெரியாது. அந்த அளவுக்கு அவர்தான் அவை முன்னவர். இல்ல அவர் அவங்க கட்சியோட விஐபி கேம்பெயினர்ஸ், ஸ்டார் கேம்பெயினர்ஸ், அவங்க வட இந்திய முகங்கள் அப்படின்றதுனால நம்ம நிராகரிக்க முடியுமா? என்ன பேசுறாங்கன்ற பாயிண்ட்க்கே நான் வரேன். அவர் ஸ்டார் கேம்பெயினராவே இருக்கட்டும். ஆனா அந்த ஸ்டாரை வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? அமித்ஷா தெரிந்த முகம். அந்த அமித்ஷா தமிழ்நாட்டு வருகையை ரத்து பண்ணிட்டு ஓடுறாரே, ஏன் டெக்னிக்கலி நம்பர் 2 இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் ஓடி போறாருன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது, ராஜ்நாத் சிங் மாதிரியான ஆட்கள்லாம் வர்றதுனால அவரோட கூட சேர்ந்து அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் தங்களுடைய பிரச்சார கேம்பெயின்ஸை பூரா பாயிண்ட் டு பாயிண்ட் கேம்பெயின்ஸை பூரா கேன்சல் பண்ணிட்டு இவங்களோட சுத்த வேண்டியதா இருக்கு. ஒரு ஊர் பேர் தெரியாத நபரோட சேர்ந்து இவங்க பூரா தங்களுடைய நாளையே தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். உருப்படியாக வாக்கு சேகரிக்க வேறு பக்கத்திற்கு போகலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான சஜஷன். சரி, அவங்க அன்பாப்புலர்ன்றீங்க. தமிழ்நாட்டில் அவங்க அன்பாப்புலர், அவங்க வந்து பாப்புலரான முகங்கள் இல்லைன்றீங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் அவர்கள் அன்பாப்புலர் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவதாக, இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து இப்போது தொடர்ச்சியாக முன்னிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்ன? தமிழை பேசுகிறேன் அப்படின்னு மோடி அவர்கள் தன்னை முன்னிறுத்தி கொள்கிறார். தமிழை பேச முயற்சி செய்கிறேன்னு சொல்றவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்றவர், ஏன் சார் தமிழில் கோர்வையா ஒரு 4 வார்த்தை பேசுறது கத்துக்கிறதுன்னா அவ்வளோ சிரமமா? நம்ம நித்யானந்தம் சாரை கூப்பிட்டு போனாருன்னா அவர் ஒரு 5 நாள்ல நல்லபடியாக அரசியல் தமிழ் பேசுவதற்கு சொல்லிக் கொடுத்துட மாட்டாரா? அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாம ஆள் இல்லாம தான் மோடி அவர் அப்ப ஏமாத்துறாரு. வேட்டி கட்டிட்டு வந்துட்டா, தோல்ல துண்டு போட்டுட்டு வந்துட்டா தமிழன்னு நம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழனை ஏமாற்ற பார்க்கிறார்கள். தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் என்றால், தமிழ்நாட்டுக்கு, தமிழ் உரிமைகளுக்கு, தமிழ் உணர்வுகளுக்கு, தமிழ் மொழிக்கு, பண்பாட்டுக்கு எதிராக பச்சை தமிழர் காமராசரின் கட்சியே செயல்பட்டாலும் அவர்களை தூர தூக்கி எறிவதற்கு தயாராக இருந்தது தமிழ்நாடு. இந்த பிரதமர் மோடி எம்மாத்திரம் தமிழ்நாட்டில். இன்னொன்று, தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் பேசுகின்ற திட்டங்கள்ல நான் இன்னென்ன இடங்கள்ல இன்னென்ன திட்டம் கொடுத்துட்டேன், ஏதாவது ஒரு வகை இவர் தெளிவாக சொல்லுங்க. எதையுமே சொல்ல மாட்டார். உருப்படியாக சொல்லட்டுமே, உண்மையை சொல்லட்டுமே. பிஎம்ஏஒயில் நான் பாதி தான் கொடுக்குறேன், மீதிய கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குதுன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ முழுக்க பொய் பிரச்சாரத்தையே மூலதனமாக கொண்டு தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. ஏன் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா 2 விஷயம். நாதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸின் மூலமா இவர்கள் கொடுக்க விரும்புகின்ற சித்திரம் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் தொடர்ந்து பேசுவது ஹிந்தியில தான் பேசுவார். நல்லா கவனிச்சீங்கன்னா, போன தடவை கூட தமிழ்ல பேசியிருப்பார். ஏன் இந்த தடவை ஹிந்தியில பேசுறாருன்னா, இவர் ஹிந்தியில போய் தமிழில் வைக்கணும். தமிழ்நாட்டிற்கு போய் மாஸ் காட்டிய மோடி அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் போய் வீடியோ கேம்பெயின் பண்றதுக்காக இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் ஓட்டு தேரும் என்பதற்காக அவர் பேசவில்லை. ரெண்டாவது, வடக்கில் அவருடைய செல்வாக்கு சரிந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தில் தான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு போய் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்வதற்கு முந்தைய முதல் சுற்றிலேயே ரவீந்திரன் துரைசாமி என்ன மறுத்தாருன்னா, வட இந்தியால செல்வாக்குலாம் குறையல, கடந்த தேர்தலை விட அதிகமான ஓட்டு தான், அதிகமான இடங்களை பெறுவாங்கன்னு சொல்றாரு. இல்ல, கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களை பெறுகிறோம் அப்படின்னா அவர் இவிஎம் மேல நம்பிக்கை வச்சு பேசுறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. களத்தில் யதார்த்தம் என்னவாக இருக்கிறது? பழங்குடியினர் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு குடியரசுத் தலைவரை பழங்குடியினர் கொண்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் டோக்கனிசம்னு சொன்னோம்னா, இல்ல இதுதான் வந்து பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ்னு சொல்றாங்க. சரி, அந்த பழங்குடியினர் தலைவரை வந்து ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு போங்க அப்படின்னு சொன்னோம்னா கருவறைக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றான் அந்த சாமியாரு.
ஒரு ரஜபுத்திர ராணி ஒருத்தங்களை கோயிலுக்கு கூட்டு போறாங்க, எட்டி மிதிச்சு கீழே தள்ளுறாங்க அந்த பெண்மணியை. இப்படியான சமூக நீதி பார்வையை கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி வடநாட்டில் எப்படி கோலுச்சி கொண்டிருக்கிறது என்பதற்கு ரஜபுத்திரனுடைய போராட்டமே ஒரு உதாரணமாக இருக்கிறது. மேலும் வடக்கில் நடக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் குறித்த போராட்டத்தை வடக்கில் இருக்கக்கூடிய எந்த ஊடகமும் காண்பிக்கவில்லை. மத்திய பிரதேசத்திலே, ராஜஸ்தானத்திலே தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பு இன்மைக்கு எதிராக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் குறித்து ஏதாவது வாய் திறந்திருக்கிறார்களா இந்த வட இந்திய ஊடகங்கள்? அல்லது மோடி அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி என்ன கருத்து வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா, இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்றாரு? வேலையில்லா திண்டாட்டத்தை எல்லாம் எங்களால சரி பண்ண முடியாது, அதையெல்லாம் தனியார் நிறுவனங்கள்கிட்ட போய் கேட்டுங்கன்னு சொல்றாரு. தனியார் நிறுவனங்கள் இருக்கட்டும் சார், அந்த தனியார் நிறுவனங்கள்லயே அதானி அம்பானின்ற 2 கம்பெனியை தவிர வேறு எந்த கம்பெனியை வளர்க்கறதுக்கு நீங்க திட்டத்தை கொடுத்திருக்கீங்கன்னு கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டாரு. பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் நட்டா, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, அனுராக் தாக்கூர் அப்படின்னு பிஜேபியினுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்திற்கு படையெடுத்து வருவது எதை காட்டுகிறது அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருந்தோம். இது பாஜகவுக்கு வலு சேர்க்கும் என்று 13% பேரும், எந்த தாக்கமும் ஏற்படாது என்று 36% பேரும், தோல்வி பயம் எதிரொலி காரணமாக வர்றாங்கன்னு 46% பேரும், தேர்தல் களத்தில் பரப்புரையில் பிரச்சாரத்தில் கவனத்தை ஈர்ப்பதற்காக வருகிறார்கள் என்று 5% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ரவீந்திரன் துரைசாமி, இது நிறைவு சுற்று. நம்ம தமிழ்நாடு சார்ந்தே கொஞ்சம் கூடுதலாக பேசலாம்னு நினைக்கிறேன். வட இந்தியாவில் 7 கட்ட தேர்தலில் இன்னமும் நம்ம ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் பேசுறதுக்கு ஏராளமான அம்சம். தேர்தல் தமிழ்நாட்டோட கல யதார்த்தத்துக்கு வருவோம். உங்கள் நிறைவு பார்வை. அதாவது நீங்கள் பாஜக தலைவர்கள் வர்றது இன்னைக்கு அவங்க கிளியர் கட்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஒரு நீட்டு பற்றி ஒரு இது வந்துன்னா நீட்டு லாபம்தான், நீட்டு நல்லது தான் மக்களுக்குங்கிற ஸ்டாண்டை அண்ணாமலை எடுத்துட்டாப்புல. முன்னாடி இருந்த மாநில தலைவர் நீட்டை பாஜக அரசு நடத்தும் போது அது தப்பு, ஆனால் அந்த தப்பை கொண்டு வந்தது நாங்கள் இல்லைங்கிற பாணிக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர் தமிழிசை அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நீட்டு சரிதாங்கிறாரு. தேசிய மொழி விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு ஸ்ட்ரைட்டாக இதுதான், இதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எங்களுக்கு ஆதரிங்கிற அளவுக்கு அந்த விஷயத்தில் அண்ணாமலை கிளியராக வர்றதை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தம்பி சொல்கிறது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரிட்டென்ஷன் போட்டாங்கன்னா மக்களுக்கு அது தெரியும். அந்த இடத்துக்குள்ளே பல இதுலேயும் வர்றாங்க. அதனால் இன்னைக்கு வட இந்திய தலைவர் ராஜ்நாத் சிங் அவர் 2014 வந்தார். இப்போ வாராருன்னா அவர் ஒரு முக்கிய தலைவர், இவர் தான் இங்கே நம்பர் 2 பாஜகவில் இருக்கிறாருங்கிறது வெளியே தெரியுது. ஸ்மிருதி இரானி அவங்களும் ஆர்எஸ்எஸில் இல்லாமல் இருந்து அந்த கட்சியில் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறது தெரியுது. இப்படி நாம் என்ன இதில் இருக்கோமோ அந்த இதை தெளிவாக காட்டி லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேலியில் நமக்கு லூசர்ஸ் நம்ம கையில் வந்தால் போதும், ஒரு தரப்பு நம்ம வந்தால் போதும். திமுக ஒரு தரப்பு, திமுகவுக்கு எதிர் தரப்பு நாம், அதில் ஒரு தரப்பு திமுகவை ஏற்றுக்கிட்டு இன்னொரு தரப்பு நமக்கு வரட்டுங்கிற அடிப்படையில் அவங்க தங்களோட வியூகங்களையும் ஸ்ட்ராட்டஜியும் ஒவ்வொரு இஷ்யூகள்லையும் அவங்க வைக்கிறாங்க. என்ன பலன் கொடுக்கறதுங்கிறத பார்க்கலாம். நிச்சயமாக அவங்க இங்கே நிற்கிறது தங்கள் வாக்கு வங்கி அதிகரித்து தங்கள் ப்ரெசன்ஸ், அதாவது இந்தியாவிலே அவங்க மோசமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இதுதான், ஆந்திராவும் இதுதான். ஆந்திராவில் கூட அவங்க 2014 யார் வெற்றி தோல்விங்கிறத நிர்ணயித்தாங்க. அந்த வெற்றி பெறக்கூடிய அணி நாயுடுவை வெற்றி பெற செய்தாது அவங்களுக்கு ஒரு சாதனை தான். தமிழ்நாட்டில் தான் குறிப்பிடத்தக்க எந்த சாதனையும் இல்லை. இரட்டை இலக்க வாக்கு கூட இல்லை. ஒற்றை இலக்கத்தில் ஒரு 4% வாக்கில் ரொம்ப லோவாக இருக்காங்க. இதை டெவலப் பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இதை கண்டு பலரும் மிரண்டு ஃப்ரைட்டன் ஆகி ஊன்னு சொல்கிறது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அவங்க உள்ளதிலே குறைவான பலம் உள்ள மாநிலத்தில் வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. தமிழ்நாடு பலவீனமானது, பலவீனமாக தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது, எனவே அதுக்காக திரும்ப திரும்ப வர்றாங்கன்றாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தமிழ்நாடு ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடியை 2 முறையும் நிராகரித்தது, இந்த முறையும் தமிழ்நாடு நிராகரிக்கும், எத்தனை முறை வந்தாலும் எங்களுக்கு ஓட்டு அவர் வரதுனால 2% ஓட்டு கூடுமே தவிர குறையாது, அந்த கனல் அப்படியே இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அந்த எந்த கான்ஃபிடன்ஸில் அவர் சொல்கிறாரு? அவர் சொல்கிறதுல மெரிட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னது மோடியா லேடியான்னு கேட்டு 45% வாக்கு ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்க. அதே மாதிரி கருப்பு பலூன் விட்டு இவர் 53% வாக்கு இவர் எடுத்தார். நாம் சொல்கிறது என்னென்னா, இந்த சூழ்நிலையில் மோடி எதிர்ப்பு உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது மோடி ஆதரவும் தெளிவாக இங்கே உருவாயிட்டு இருக்குது. அதை எடப்பாடி கவனிக்க தவறிட்டார். பார்லிமெண்ட் பேட்டர்னில் இது நடக்கும், அது எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குங்கிறது நம்ம கருத்தாக நாம் இதில் முன்வைக்கிறோம். மோடி
எதிர்ப்பு உச்சத்தில் இருக்கும்போது ஆதரவும் 2 முறை பெருகி இருக்குது. அது 3வது முறையும் ஒரு ஆதரவு வளையம் ஒரு மோடி பிரதமருங்கிறதுக்கும் இங்கே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அதாவது ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி இவங்களுக்கெல்லாம் ஒரு மாசா 71, 77, 80, 19 இருந்ததை நம்ம பார்த்தோம். அது வந்து வெற்றியை கொடுத்தது. தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. ஆனால் தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய மோடிக்கும் ஒரு ஆதரவு வளையம் இங்கு உருவாகும். அது எடப்பாடிக்கு ரொம்ப ஒரு பாதகமாக அமையுங்கிறது நம்ம கருத்து. திருக்கலை அதாவது வந்து பாஜகவை விட்டு பாமகவும் விட்டு அதிமுக வரணும்னு சொல்லி 2019 நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ தான் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க. இல்லாட்டி அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல அவங்களுக்கான ஒரு நேரேட்டிவை செட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மத்தியில் ஆளக்கூடிய காங்கிரஸோடும் பாஜகவோடும் கூட்டணி அமைப்பதோ அவர்களுடைய கூட்டணி அமைச்சர்கள் கலந்து கொள்வதோ பங்கு பெறுவதோ தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க உதவாது என்பதை உறுதியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக மூவர் கூட்டணி ஒன்று உருவாகிட்டு இருக்குது காலங்காலமாக. அதில் வந்து காங்கிரஸ் இருக்குது, பாஜக இருக்குது, திமுக இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, உதாரணமாக நீங்கள் கச்சத்தீவு எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தது, திமுக ஆதரித்தது, பாஜக ஆதரித்தது. 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் ஆதரிச்சுட்டு கடைசியில் நாடகம் ஆடுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. இது நீட்டு திமுகவும் காங்கிரஸும் தான் கொண்டு வந்தாங்க 2012. பாஜக காங்கிரஸ் பெற்றெடுத்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டது. அவங்களும் நீட்டை ஆதரித்து தான் நிற்கிறாங்க. இன்றைக்கி எதிர்க்கிறது முழுமையாக எதிர்க்கிறது எந்த சமரசமும் இல்லாமல் அதிமுக எதிர்க்கின்ற மாநிலங்களில் ஒவ்வொரு விஷயத்தில் எடுத்துக்காங்க. பேசுங்க, நீங்கள் பேசுகிறப்ப நிறைவு சுற்று ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அதே மாதிரி 13வது அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தம் இப்போ தேர்தலுக்கு வாங்க சார். அதாங்க எல்லாத்தையும் அதோடு சேர்ந்து தான் இருக்குங்க. எல்லாத்துலேயும் இவங்க ஒரே நிலைப்பாட்டில் எடுக்கிறாங்க. ஒரே பக்கமாக தான் நிற்கிறாங்க. இந்த பேர் காவிரி பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியார் பிரச்சனையாகட்டும், மேகதாட்டு பிரச்சனையாகட்டும், ஒரே பக்கமாக தான் நிற்கிறாங்க. இதுக்கு எதிராக நீங்கள் அதிமுகன்ற கட்சி தொடர்ந்து போராடாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடே வறண்ட பாலைவனமாகிருக்கும். சரி, அதுதான் என்னுடைய கருத்து. அவங்க இப்போ சரியான நேரேட்டிவ் செட் பண்ணியிருக்கிறாங்க. நான் விரும்பின இடத்துல அவங்க வந்து நின்றுருக்காங்க. இது நிச்சயமாக அவங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்திரகுமார் சார் குறிப்பிட்டாரு, நீட்லையும் காங்கிரஸ் ஒரே நிலைப்பாடாக இருந்தது, பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸ் ஒரே நிலைப்பாடாக இருந்ததுன்னு. தமிழ்நாடும் திமுகவும் தொடர்ச்சியாக கொடுத்த குரலினுடைய வெளிப்பாடாக, அழுத்தத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கு காங்கிரசினுடைய நிலைப்பாடே மாறி இருக்கிறது. எந்த காங்கிரசினுடைய கொள்கைகளுக்கு எதிராக திமுக தொடங்கப்பட்டதோ அந்த காரணங்களை எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் செவி கொடுத்து கேட்டுக்கொள்ள தொடங்கி இருக்கிறது. நீட் தேர்வில் விலக்கு வேண்டுமா, மாநில அரசின் குரலுக்கு செவிசாய்ப்போம்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி அமல்படுத்துவதில் நாங்கள் வந்து சரியான வரையறைகளை மீண்டும் மறுகட்டுமானம் செய்வோம்னு சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல்களை எல்லாம் சீர்திருத்துவதில் மாநிலங்களுக்கு உரிமைகளை மீட்டு தருவோம்னு சொல்றாங்க. இந்த வாக்குறுதிகளை எல்லாம் காங்கிரஸ் இதற்கு முந்தைய தேர்தலில் கொடுத்தது அல்ல. இதற்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துக்கு முந்தைய காலத்தில் காங்கிரஸ் என்ன பேசியதோ அதை இன்றைக்கு மீண்டும் பேசுகிறது. ஆனால் இன்றைக்கு அதைவிட கொடூரமான ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கேட்டார். ஏன் ஆவு என்று ஆவேசப்படுவது அப்படின்னு. அது என்னை நோக்கிதான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னுடைய சக இந்தியனை குரலற்றவனாக சாக விட மாட்டேன் என்பதற்காக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய சக பத்திரிகையாளர் யாரும் இனிமேல் சாகக்கூடாது துப்பாக்கி குண்டுகளுக்கு என்பதற்காக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி எந்த மொழியின் மீதும் இந்தி திணிப்பு நடக்கக்கூடாது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கும் எதிராக வன்முறைகள் நடக்கக்கூடாது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக இழுத்து வந்தார்களே, அதை போல வேறு எந்த மாநிலத்தின் பெண்ணும் மானபங்கம் செய்யப்படக்கூடாது என்பதற்காக கோபப்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மோடி வந்து விடுவார் என்பதற்காக அல்ல. தமிழ்நாட்டில் மோடி எப்படி விரட்டப்பட்டாரோ அதே போல இந்தியா முழுவதும் விரட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர தமிழ்நாட்டில் விரட்டி விட்டோமே என்பதற்காக அமைதியாகி விடுவதற்கு அல்ல. பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியே போனார்கள். வெளியே போனதற்கு பிறகு இந்தியாவில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டதா? இந்தியா வந்து சர்வ சமய சமத்துவமிக்க நாடாக மாறிவிட்டதா? இல்லை. அதற்கு பிறகும் போராட்டங்கள் தொடர்ந்தது. இந்தியாவில் ஒரு குடியாட்சி அமைந்தது. குடியாட்சி அமைந்தவுடன் பிரச்சனைகள் தீர்ந்ததா? இல்லை. போராட்டங்களின் மூலமாக, திருத்தங்களின் மூலமாக அதை எதிர்த்து தொடர்ந்து போராடினோம். அதே போன்ற போராட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக குரல் ஒலிக்கப்படுகிறதே தவிர ஊ என்று ஆவேசப்படுவதற்காக அல்ல. நித்யானந்தம் போன்றவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மோடி பொய் சொல்லுகிறார். மோடி பொய் சொல்லுகிறார் என்றால் அவர்களுடைய தத்துவமே பொய்யாக இருக்கிறது. அதனால் அவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள். அந்த பொய்க்கு எதிரான உண்மையை சத்தமாகத்தான் சொல்லுவேன். நன்றி நன்றி நன்றி. திரு நித்யானந்தம் 29 பைசா தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறார் இந்திரஜி.
காங்கிரஸும் திமுகவும் ஆட்சி செய்யும் போது அதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்லணும். தமிழகத்தில் வரி வசூல் மாத்திரேன்னு காங்கிரஸ் சொல்லிருச்சுல்ல, கொஞ்சம் அமைதியா நீங்க இருக்கு. மாத்திரேன்னு சொல்லுங்க. நான் கேட்ட கேள்வி காங்கிரஸ் மாத்திரீங்களா? ஏன் இப்ப எகிறீங்க பாத்தீங்களா? உங்களால கருத்து கேட்க முடியல பாத்தீங்களா? இருக்க முடியல பாத்தீங்களா? உண்மையை சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அதனால தான் சொல்றேன். இந்திரகுமார் ஒரு நிமிஷம், அவருடைய உங்க நிறைவு அவர் சுற்று சொல்லி முடிக்க. 2 முறை நிராகரித்த மோடி என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னீங்க. 2 முறை தமிழ்நாடு அவரை நிராகரித்தது. ஆமாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கிற போது எத்தனை முறை திமுக நிராகரித்தது? ஓடி போய் விட்டார்கள், துரத்தி விட்டார்கள். அவர் பேசுற மாதிரியே நம்ம பேசுறோம். ஜனநாயகத்தில் அப்படித்தான் வெற்றி தோல்வி இருக்கும். பல தேர்தலில் தோற்றுருப்பாங்க, இன்னைக்கு மீண்டும் வரலையா? அது மாதிரி நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை. ஆனால் மோடியை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லி அவரை நிராகரிக்க செய்தார்கள். இன்றைக்கு அது மாறிக்கொண்டு வருகிறது. மோடியை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் படித்த இளைஞர்கள் எல்லாம். அதனால் இளைய தலைமுறை வாக்காளர்கள் வளர்ச்சியை விரும்புகிறார்கள், மோடியை விரும்புகிறார்கள். அதனால் இவங்கெல்லாம் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. பொய்களிலே வளர்ந்தது பாஜகவா திமுகவா காங்கிரஸா என்பது மக்கள் புரிய தொடங்கி விட்டது. எனவே இந்தி திணிப்பு என்பது பாஜக என்றைக்குமே செய்தது கிடையாது. காங்கிரஸ் ஆட்சியில் மட்டும்தான் மும்மொழி திட்டத்தில் கொஞ்சம் இருங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஓடுகின்ற ஏதாவது அது அப்படிதான் உங்களுடைய இயலாமை ஒரு ரயிலுக்கு மும்மொழி திட்டம் என்பது பாஜக கொண்டு வந்ததில்லை, காங்கிரஸ் கொண்டு வந்தது. பாஜக தான் தேசிய கல்விக் கொள்கை மூலமாக கொண்டு வந்தது. ஆனால் மோடி வந்த பிறகு இந்தி படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. புதிய கல்வி முறையிலே உங்களுக்கு வேண்டிய இந்திய மொழியை நீங்கள் படிக்கலாம் என்று சொன்னாங்க. இது திணிப்பா? காங்கிரஸ் திமுக ஆட்சியின் இடத்துல 67 வரை திமுக இருக்கின்ற மூன்றாவது மொழியாக இந்தியை திணித்தது. எனவே இந்தியை திணித்தது திமுக, பிஜேபி திணிக்கலன்றீங்க. நன்றி. திருநாதன் நிறைவு பாரு. இந்தி திணிக்கிறதே நான் சொல்றேன். இப்போ காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேரெல்லாம் என்ன? முத்துநகர் விரைவு வண்டி, பல்லவன், வைகை, சேரன், சோழன், பாண்டியன். இப்போ பாரதிய ஜனதா வந்த பிறகு என்ன வச்சுருக்காங்க? சதாப்தி, வந்தே பாரத், தேஜஸ். இதெல்லாம் தமிழா? இவர்கள் தமிழை ஆதரிக்கின்ற லட்சணம் இதுதானா? இப்போ இந்திரகுமார் சொன்னது போல இந்த தேர்தல் என்பது இந்திரகுமார் மட்டுமல்ல. ஜனவரி 31 இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அப்போது ராகுல் காந்தி அழகாக ஒரு கருத்தை சொன்னார், அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு கருத்தை சொன்னார். இந்த தேர்தல் வந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தேர்தல் போல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. எல்லா அஸ்திரங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா முயல்படுகிறது. அவர்கள் வெற்றியடைந்து விட்டால் இந்தியாவில் அரசியலமைப்பு சாசனம் ஒழிக்கப்படும். இந்த அபாயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றும் தமிழ்நாட்டில் திமுக இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி சார். ஆனால் இங்கே தினசரி 40 இடத்துல வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நடக்குது. அதே போல் இந்தியா அலையன்ஸ் வேட்பாளர்கள் போகின்றார்கள் இல்லையா, அவங்க வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அதிகமாக எழுதுகிறாங்க. இப்போ வரம்பு இருக்கு இல்லையா, எவ்வளவா செலவு பண்ணணும்னு, அதற்கு அதிகமாக காட்டுவதற்கான முயற்சி நடக்கிறது. நாளைக்கே இது ஒரு கோர்ட்டில் வந்து கேஸாக போட்டு உடனே செல்லத்தகாதான் மாற்றலாம், எத்தனையோ முயற்சி பண்ணலாம். இந்த முயற்சிகள் அத்தனையும் நடக்கிறது. இன்றைக்கு திரிணாமுல் காங்கிரஸ் வந்து டெல்லியிலே தேர்தல் ஆணைய அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து இந்த போராட்டம் ஏன் நடத்துகிறாங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் ஃபைட் நடக்குது. அங்கே வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து டெய்லி போய் ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது இந்தியா முழுவதும் நடக்குது. ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி இந்திரகுமார் சொன்னது போல இந்திய ஜனநாயகத்திற்கு, இந்திய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, சமூக நீதிக்கு, மாநில சுயாட்சிக்கு இதை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்டவங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.